2 முதலாளிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு, என் வேலைக்காரன் தான் உலகத்திலேயே படு முட்டாள்னு. மறுத்த அடுத்தவர், வாய்ப்பே இல்ல, என் வேலைக்காரன பத்தி தெரியாம சொல்றீங்கன்னாரு. சரி, சோதிச்சு பாத்துருவோம்னு சொல்லி ஆளு தன்னோட வேலைக்காரன கூப்பிட்டாரு. 10 பைசாவ கொடுத்து கடைக்கு போய் நல்லா பாத்து இன்னோவா கார் ஒன்னு வாங்கிட்டு வான்னாரு. சரிங்க ஐயான்னு பவ்வியமா வாங்கிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, என் ஆளு எப்படி என்ன வாங்க சொன்னேன்னும் தெரியாது, 10 பைசா செல்லுமானும் தெரியாது. ஆனா சொன்ன உடனே வாங்க கிளம்பிட்டான் பாருங்கன்னாரு. கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அடுத்தவர் அவரோட வேலைக்காரன கூப்பிட்டாரு. அவ இன்னும் ஆள விட அதிகமான பவ்யமா வந்தான். சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்னா? அவசரமான விஷயம், வீட்ல போய் நான் இருக்கிறேனான்னு பாத்துட்டு வான்னாரு. உடனே பாத்துட்டு வர்றேன்னு அவனும் கிளம்பிட, பாத்தீங்களா ஏன் ஆளுன்னாரு. ஆளு எப்பா, உன் ஆளுதான் அருமைன்னு தோல்விய ஒத்துக்கிட்டாரு. அதே நேரம் வேலைக்காரங்க 2 பேரும் வழியில சந்திச்சிட்டாங்க. ஏற்கனவே கனவே பாத்துக்கிட்டதனால ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இன்னொருத்தன் கிட்ட, என் முதலாளிய மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலேயே இல்லன்னான். எப்படி சொல்ற? நான் அடுத்தவன். 10 பைசாவ கொடுத்து என்னமோ வாங்கிக்கிட்டு வர்ற சொல்றானே, இன்னிக்கு ஞாயித்துக்கிழமை கடை இருக்குமான்னான். அட, அதாவது பரவால, மறந்து போய் சொல்லியிருக்கலாம். ஆனா எங்க ஆளு போய் அவர் இருக்காரான்னு வீட்ல போய் பாத்துட்டு வரணுமா, அவர்கிட்ட தான் செல்போன் இருக்குல்ல, போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்லன்னான். எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் நகைச்சுவை நம் கவலைகளை போக்கி நம்மை